கவனிங்க, நம்ம பார்க்க போறது வந்து தசம வடிவில் எழுதுக. அப்போ ஒரு பின்னத்தை கொடுத்தா எப்படி தசம வடிவில் எழுதுறது இங்க நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்க கணக்கு வந்து 8/17. 8/17 போது அப்போ 8 17ஆல வகுக்க போறோம். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், 17ஆம் வாய்ப்பாடு எழுதிருக்கேன். 17ஆம் வாய்ப்பாடு 0 ல இருந்து 9 வரை எழுதிக்கணும். அப்ப எந்த ஒரு வகுத்துல இருந்தாலும் 0 ல இருந்து 9 வரை எழுதிக்கினாவே போதும். நம்ம இப்போ இந்த 8 17ஆல வகுக்கிறோம் பாருங்க. 17 8 as usual போற சாதாரண வகுத்தல் தான். இப்போ இந்த 8ல 17 இருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க, புள்ளி வச்சுட்டு இந்த பூஜ்ஜியத்தை சேர்க்கிறேன். இப்போ 80ஆ மாறிடுச்சு. இப்போ 80ல இந்த 17ன்றது இந்த 80 எங்க வருது பாருங்க, 85 தான் இருக்கு. 85 வராது. அப்போ 85ஓட சின்ன நம்பர்னா 68. 17 4 68 68. இப்போ சாதாரண கழித்தல் கழிக்கிறப்போ 10ல 8 போச்சுன்னா 2, 7ல 6 போச்சுன்னா 1. ஓகேவா? இப்போ 12. இப்போ நமக்கு இங்க மேல இருந்து எந்த ஒரு எண்ணுமே கீழே கொண்டு வர முடியாது. இந்த தசம எண்ணுக்கு அடுத்தது போறதுனால ஒரு முறை நம்ம என்ன பண்றோம்னா இந்த பூஜ்ஜியத்தை சேர்த்துட்டே வரும். இப்போ 120 120 போது இந்த வாய்ப்பாடுல 120 வருதா பாருங்க. 120 விட கம்மியான எண் எங்க இருக்கு? 17 7 119. அப்போ 17 7 119. இப்போ இதை கழிச்சிருந்தா 10ல 9 போச்சுன்னா 1. இங்க பாருங்க, நமக்கு ஏற்கனவே கடன் வாங்கினால எதுவும் வராது. அப்போ 1 மட்டும் தான் வரும். இப்போ நம்ம போட வேண்டிய திரும்ப ஒரு 0 சேர்க்கணும். 0 சேர்த்த பிறகு இந்த 10 இருக்கான்னு பார்த்தா 10 இங்க எதுவும் இல்லை. 10 இல்லாத போது எங்க இருக்கு? பூஜ்ஜியம் தான் இருக்கு. அப்போ 17 0 தான், இங்க 0. அப்ப இங்க ஒரு 0 போட்டுக்கணும். மேல இருந்து ஒரு எண் கீழே கொண்டு வந்தா வகுப்படாத போது நம்ம எப்படி இங்க ஈவுல பூஜ்ஜியம் சேர்த்து நம்ம இங்க போடுவோமோ அப்போ அதே மாதிரி தான் நம்ம இங்க என்ன பண்றோம், நம்ம ஒரு முறை 0 போட்டாச்சு. 0 போட்டு அந்த 17ஆம் வாய்ப்பாடு நம்ம வகுப்படாதனால திரும்பவும் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்க்கிறப்போ அப்ப ஈவுல நம்ம என்ன பண்ணணும், ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கணும். இப்போ 100 இருக்கான்னு பார்த்தா 100ன்றது 102. 102 விட சின்ன நம்பர் தான் 85. 17 5 85. 17 5 85. இப்போ சாதாரண இது கழிச்சுட்டா பாருங்க, 10ல 5 போச்சுன்னா 5, 9 8 போச்சுன்னா 15. திரும்ப 0 போடும் 150. இப்ப 150 இருக்கிற பாருங்க இந்த வாய்ப்பாடுல 153. அப்போ இதோட சின்ன நம்பர் 136. 17 8 136. இப்போ இத கழிச்சறப்போ 10ல 6 போச்சுன்னா 4, 4ல 3 போச்சுன்னா 1. திரும்ப 0 போடும். அப்போ நமக்கு இந்த தசம எண் வந்து புள்ளிக்கு அப்புறமா எத்தனை இடங்கள் வேணுமோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பூஜ்ஜியத்தை சேர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ பூஜ்ஜியம் சேர்த்து நம்ம வகுப்படலைன்னா ஈவுலையும் பூஜ்ஜியம் சேர்க்கணும், இந்த இடத்துலயும் பூஜ்ஜியம் சேர்த்து நம்ம வகுக்கணும். அப்ப 140 140 இங்க இல்ல. திரும்பவும் 17 8 136. 136. திரும்ப கழிச்சா 4. அப்போ நமக்கு ஓரளவுக்கு புள்ளிக்கு அப்புறம் ஒரு 5 தசம எண்கள் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ 8/17ன்றது பாருங்க ஈவு என்ன கிடைச்சிருக்கு, 0.470588. இப்படிதான் நம்ம ஒரு பின்னத்தை தசம எண்ணா மாறும். புரிஞ்சுதா? ஓகே.